ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன பைக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும். இந்த பைக்கோட பவரும் அதிகம், ப்ரைஸும் அதிகம். அப்படி என்ன பைக் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, MT-15 வெர்ஷன் 2 தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து ஒரு சில அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதோட ரைட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டீட்டெயிலாக போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதேமாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு என்னென்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோஸ் போட. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓடோ பார்த்தீங்கன்னா 2348 ஓடி இருக்குங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2 நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டைமும் செட் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுது. இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியும் காமிக்குது. நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ரீசெட் பட்டனை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். காய்ஸ், பைக்கோட அவுட்லுக் பார்த்துருவோங்க. கைஸ், நம்ம எப்பயும் போல ஃப்ரெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா LED DRL அண்ட் LED ப்ரொஜெக்டர், LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வைசர் வந்து பைக் எடுக்கிறப்போ ஸ்டாக்கோட கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அக்சசரின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. பைக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் கிட்ட இருக்கும். டிசம்பர் 12 என்னமோ தான் சம்திங் தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 4 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட் சர்வீஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது. இந்த பைக்கில் மேஜராக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் தாங்க. இந்த பைக்கில் வந்து பிரேக்கிங் தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, R15 வெர்ஷன் 3 இருக்கட்டும், வெர்ஷன் 4 இருக்கட்டும், அதில் கொடுத்துருக்க சேம் பிரேக்கிங் செட்டப் தான் இதுலையும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 280 mm, பேக்கில் பார்த்தீங்கன்னா 230 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பைப்ரேக் கேலிபர் பாருங்கள், பைப்ரேக் கேலிபர். ஆனால் பேக்கில் வந்து பைப்ரேக் கேலிபர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. மிட்ஸ்டின் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது என்னதுன்னு தெரியலை. பார்ப்போம். நம்ம பைக் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இருங்க, பைக் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பைக் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டே ஆன் ஆகும். ஸோ இதான் ப்ரொஜெக்ட். இண்டிகேட்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். சரிதா, LED இண்டிகேட்டர். ஸோ அந்த சைடும் பார்த்துருவோம். LED இண்டிகேட்டர் தான். பைக்கோட ஓனர் வந்து ரீசெண்டாக சர்வீஸ் விட்றப்போ எனக்கு வந்து பிரேக்கிங் மட்டும் போதும், அதான் எனக்கு வந்து மைலேஜ் தான் வேணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி RPM வந்து லோ பண்ணி வச்சுருக்கின்ற மாதிரி சொன்னால், அது எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரியலை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ ப்ரைஸுக்கு அவங்க ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கவே இல்லை இந்த பைக்கில். இந்த பைக் வந்து ரைட் பண்ணி ரிவ்யூ பண்ணிடுவோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் கியர் ஓகே. ரோட் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா, பேக்கில் என்னங்க இவ்வளோ ஹார்டாக இருக்குது சஸ்பென்ஷனு. ஆமாடி, ஃப்ரண்ட்டில் கூட நல்லா இருக்குங்க. சீரியஸாக USD அப்சைட் டவுன் 4 கொடுத்தது வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க மேஜராக கொண்டு வந்து இது பிரேக்கிங் மட்டும்தாங்க, மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. பவராக இருக்கட்டும், அதாவது பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 5000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. கியர் டவுன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்ம ஆப்போசிட்டில் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக போகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் குட்டுங்க, சூப்பராகவே இருக்குது. Shall we start?
பிரேக்கிங் செம்ம ஷார்ப்புங்க கைஸ், செம்ம ஷார்ப்பு பிரேக்கிங். எனக்கு இன்னும் வந்து இந்த ஸ்விட்ச் இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வரல. இண்டிகேட்டர் இருக்க இடத்துல வந்து ஹார்ன் இருக்குது, அதுதான் வந்து இன்னும் வந்து எனக்கு கம்ஃபர்ட் வரல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கைஸ் சீரியஸாக பிரேக்கிங் சொல்லி ஆகணும். ரெண்டு பிரேக்கிங் சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப பைக்கு உடனே ஸ்டாப் ஆகுது. அப்பா என்ன பவருங்க, என்ன பவரு. நிறைய பேரால் வந்து R15 வந்து வாங்க முடியாது, ஏன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்படின்றதுனால வந்து ரொம்ப நேரம் வந்து குனிச்சு ஓட்ட முடியாது. லாங் ரைட்லாம் அது வந்து கொஞ்சம் சூட் ஆகாது. நீங்கள் வந்து R15 ஏற்ற பவர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக MT-15 வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். பைக் எடுக்கிறப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து மதுரையில் 2,12,000 கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க, லோ ஸ்பீடு போய் பார்ப்போம். இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்னரிங்லாம் செம்மையாக பண்ணலாம் அந்த பைக்கில். இருங்க, கியர் டவுன் பண்ணிடுவோம். 3rd கியர்லேருந்து ஏற்று பார்ப்போம். 3rd கியரு சூப்பர். பைக்கில் வந்து டார்க்கு செம்மையாகவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் ஓட்டின அந்த வெர்ஷன் ஒன்றா இருக்கட்டும், அந்த பைக்கில் வந்து இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணலை ஒரு புல்லிங். என்னடா அது மாட்டுத்தாவணி அப்படிண்ணே அந்த இதில் போகணும். ஃபர்ஸ்ட் கியர், செம்ம டார்க்கு. கைஸ் 120லையுமே வந்து பிரேக்கிங் செம்ம ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங்காக இருக்கட்டும், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அடிச்சிக்கவே முடியாது. செம்ம. ஸோ அப்படியே நம்ம டேர்ன் பண்ணிடுவோம். டேர்ன் பண்ணிட்டு அடுத்த ட்ராக்கில் ஒரு ட்ராக் ஓட்டி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சீரியஸாக நம்ம ஒரு 100 above போகிறப்போ வந்து பைக்கோட அந்த பிரேக்கிங் வந்து செம்மையாக இருக்குது. அண்ணன் கிராஸ் பண்ணிவிடும், அண்ணன் போங்கண்ணே. ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். கைஸ் இப்போ ஒரு 80 கிட்ட போயிட்டுருக்கேன். பேக் பிரேக் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். பேக் பிரேக் மட்டும் ஸ்டாப்பிங் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 80ல் போகிறப்போ வந்து பேக் பிரேக் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. பேக் பிரேக் ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணி பார்ப்போம், ஸ்டாப்பிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்ம
செம்ம செம்ம செம்ம செம்ம. நீங்கள் நம்பி இந்த பைக் எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள் 80 போ க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 90. ஆஹா வீல் லாக்கே ஆகலைங்க. வீல் வந்து லாக்கே ஆகலை. செம்ம ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கிங்கு. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.